Hey guys, welcome back to our channel Satish Geeta Vlogs. நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொடைக்கானல் தாங்க வந்திருக்கோம். கொடைக்கானல் வந்தப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்க இருக்க லோக்கல் டூர்ஸ் எல்லாமே போவாங்க. பக்கத்துல இருக்க போட்டிங்ஸ் இந்த மாதிரி நிறைய இடத்த என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா நிறைய பேருக்கு இங்க இருக்க ஹிடன் பிளேஸ் ஆன வில்லேஜ் டூர் தெரியவே தெரியாதுங்க. இப்போ நம்ம அங்கதான் போறோம் வாங்க. Don't wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the நாங்கள் இன்னைக்கு கொடைக்கானல் சுற்றி இருக்க வில்லேஜ் டூர் பேக்கேஜை நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். அப்படி போகும்போது வழியில் இருக்க எல்லா வியூ பாயிண்ட்ஸும் நம்ம காமிச்சிருக்கோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாங்கள் போன வழியில் வந்த ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் இந்த பழனிமலை வியூ பாயிண்ட். அடுத்து இந்த வில்லேஜ் டூரில் நீங்கள் போக வேண்டிய இடம் இந்த மகாலட்சுமி கோவில். இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் போகணும். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேரளா ஆர்கிடெக்சரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கோவில் தான் இது. இந்த கோவில் பூம்பாறைக்கு போகிற வழியில் இருக்குது. இது உள்ள செல்ஃபோன்ஸ் அலோ கிடையாது அப்படின்றதுனால இதை சுற்றி மட்டும் நாங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துருந்தோம். அடுத்து நீங்கள் கட்டாயமாக போக வேண்டிய பிளேஸ் இந்த பூம்பாறையில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோவில். இந்த கோவில் ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் இருந்துச்சு. நீங்கள் கொஞ்ச நேரம் போகிற வழியில் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோவில் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பிளேஸாக இருக்கும். எங்களுக்கு ட்ராவல் பண்ணி ரொம்பவே கடுப்பாக இருந்த சமயத்தை இந்த கோவில் போனது ரொம்ப பீஸாகவும் மைண்டுக்கு ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு. அந்த கோவில் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த பூம்பாறையோட சரியான ஒரு வியூ பாயிண்ட் எங்களுக்கு கிடச்சிது. இந்த வியூ பாயிண்ட்டை நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதோ இல்லை ஃபோட்டோ வீடியோ ஷூட் பண்ணுறதோ பண்ண முடியும். கொடைக்கானலே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஃபேமஸான ஒரு கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். போகர் மொத்தம் 3 நவபாஷண சிலை செஞ்சாங்க. அதில் 2 கொடைக்கானல்லையும் 1 பழனிலையும் இருக்குது. அப்படி கொடைக்கானல் இருக்கக்கூடிய 2 கோவிலில் இந்த குழந்தை வேலப்பர் கோயிலும் ஒரு கோவில். ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீமான் மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி. முதல்ல நம்ம பூம்பாறையில் இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாமே பார்த்த பிறகு நாங்கள் வந்து சேர்ந்த இடம் தான் இந்த மன்னவனூர் கிராமம். மன்னவனூர் கிராமத்தில் ஃபர்ஸ்ட் நாங்கள் போன இடம் இந்த செம்மறி ஆட்டு பண்ணை. இந்த ஃபார்ம் கவர்மெண்டால தான் மெயின்டெனன்ஸ் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியாவில் ஷீப் அண்ட் ரேபிட் ரிசர்ச்மே இந்த ஃபார்மில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது உள்ளே போகிறதுக்கு 20 ரூபீஸ்க்கு டோக்கன் எடுத்துட்டு உள்ள இந்த ஃபார்மை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம்.
பீச் டூர் முடிச்சு நாங்க ரூம் போன பிறகு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் பொழுது பக்கத்துல குறிஞ்சாண்டவர் கோவில் இருக்கிறதா தெரிய வந்துச்சு. சரி, குறிஞ்சாண்டவர் கோவிலுக்கு போலாம் அப்படின்னு கிளம்பி கார்ல போயிட்டு இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த சரியான சம்பவம் நடந்துச்சு. ஆக்சுவலி நாங்க மாடை தேடி போகலைங்க, மாடு தான் எங்களை தேடி வந்துச்சு. எவ்வளவு கூட்டமா இந்த நாங்கள் அடுத்து வந்த பிளேஸ் தான் இந்த குறிஞ்சி ஆண்டவர் கோவில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடைக்கானலில் நவபாஷான சிலைகள் 2 கோவில் இருக்குது. அதில் ஒன்று குழந்தை விளப்பர் கோவிலும், அடுத்து இந்த குறிஞ்சி ஆண்டவர் கோவிலும் தான். எங்களோட வெட்டிங் அனிவர்சரிக்கு கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயே ஆகணும் நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். எப்படியோ நாங்கள் நினச்ச மாதிரி இந்த கோவிலுக்கு வந்துட்டோம். அதே போல் நாங்கள் வரும்போது கூட்டமும் இல்லை, ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு. கோவிலுமே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அதனால் எந்த வகையான ரஷ்ஷும் இல்லாமல் பொறுமையாக சாமி பார்த்துட்டு அன்றைக்கான ட்ரிப்பை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். சாமி பார்த்து முடிச்ச உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டியா? ஆனா இங்க இருந்து பார்த்தா பழனி அந்த டெம்பிளே சூப்பர். அந்த மலையே இந்த மாதிரி தெரியும். அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்